ஹாய் நண்பர்களே, உங்கள் ஸ்டீபன். குடியை பற்றி தான் அன்னை விட்டதுலேருந்து பேச போகிறேன். எங்கள் ஊரில் வந்திருக்கேன். ஊரில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் ஊர் அழகிய மண்டபத்தில் வந்து தான் இந்த இடத்தையெல்லாம் பார்த்தீங்களா, செழிப்பாக இருக்கும். ரப்பர் தோட்டம், ரப்பர் எஸ்டேட்டாக தான் இருக்கும். எங்கள் வீடு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. எங்கள் வீட்டு பின்னாடி தான் இந்த விளைவுகள் எல்லாம். இங்கே வந்து நிறைய பழங்கள், பழ வகை, கொய்யாப்பழம், பைனாப்பிளு, அந்த ஆயினி பழம், சக்கப்பழம், கொல்லாம்பழம், பழ வகைகளெல்லாம் நிறைய கிடைக்கும். இஷ்டம் போல் இங்கேயே சைடுஸு நாங்கள் பறிச்சுட்டு இங்கே தான் இருந்து குடிச்சிட்டு கிடக்குது நிறைய நண்பர்களை. நான் விட்டது எதில் விட்டான்னு தெரியலை. நேற்று எதில் விட்டேன், எனக்கு பொண்ணு பார்த்து 3 பேர் பார்த்து அந்த இருந்து அது அப்புறம் என் குடி வாழ்க்கை வளர்ந்துகிட்டே இருந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தலையை அடித்து கீறி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அதிலிருந்து மீண்டும் நான் குடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆரம்பித்து அதுலேருந்து என் குடி என்னை விட்டு போகலை. குடி வளர்ந்துட்டுங்க. உடல் ரீதியாட்டு ரொம்ப மோசம் அடைஞ்சிட்டேன் நான். ஏன்னா உடம்பு நிறைய வியாதிகள், டிவி, ரத்தம், வாமிட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். வந்து 2வது என் குடி என்னை விட்டு போகலை. இப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இவன் செத்து போவான், உடம்பும் போயிட்டு இவன் சொல்லிட்டு எங்கள் அப்பா ஏச தொடங்கியாச்சு. உனக்கு எங்கேயா விழுந்து சாவலைன்னா ட்ரெயின் தண்டாளத்துலேயே பஸ்ஸு இந்த ஒன்றும் சாவுது இல்லையே, நல்ல இவங்க எல்லாம் சாவும், இது ஒன்றும் சாவுது இல்லையே இப்படின்னெல்லாம் என்னை ஏசினாங்க. எனக்கு மனசு கவலையாக இருந்தது. நானும் முயற்சி பண்ணி பார்க்கேன். என்னை விட்டு என் குடி என்னை விட்டும் போகலை. என்னடா பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் செத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். நானாட்டே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காணிச்சு தரேன். நான் விஷம் அடிச்சுட்டு இருந்த இடம், அந்த இடத்தையெல்லாம் காணிச்சு தரேன். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நின்று நேராக பார்க்குறீங்க அந்த இடத்த. அப்படி நான் கிடந்த இடம் அப்படி. அந்த டைமு தான் என்னாச்சுன்னா தூக்கு போட்டேன். கயறத்து கீழே விழுந்தேன். தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். நிறைய தூக்கம் போய் சொல்லி பாட்டிக்கு உடம்புக்கு சொல்லி அதில் தூக்க மாத்திரைன்னு ஒரு 7-8 மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டு தூக்க மாத்திரை வாங்கி அதுலேயும் சாவையில். அப்போ எங்களுக்கு வயல் இந்த மாதிரி இருக்கனால உரக்கடையில் போய் விஷம் கேட்டால் உடனே எனக்கு தருவோம். ஏன்னா நானும் அப்பப்போ உரங்கள், இந்த பால்டா இதெல்லாம் வாங்க போவோம் வயலுக்கு மருந்தடிக்கி. அந்த நம்பி எனக்கு தலைவரை முதல்ல போனோன்னே தரமாட்டான்ல, அதனால் தலைவரை 100 எறும்பு பொடி தாங்க அப்படின்னு எறும்பு பொடி தந்தேன். வயலில் இந்த மரத்தோளில் எல்லாம் பூச்சியாக விழுது, அதுக்கு அந்த பூச்சி மருந்து எதாவது இருக்கா, நல்ல ஏற்கனவே ஒன்று வாங்கி பூச்சி சாவையில் பின்னு தம்பி கூண்ண மருந்து இருக்குது தாரேன்னு சொல்லிட்டு தந்தான். அதையும் வாங்கி மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் விஷம் அடிக்க போகிறேன் சொன்னேன். இதை தான் பைத்தியாரம் எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு நாளும் சாவான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் உடனே ரூமில் டிவியும் போட்டுட்டு அம்மாட்ட கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரதுன்னு சாப்பாடை கொண்டு அதில் வச்சாவ. நான் ஒரு அரையை பொட்டிச்சு அது கப்பில் விட்டு அரையை அடிச்சிட்டேன். ஏன்னா சாவ போகிறோம், கடைசியாக அரையை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரையை திறந்து கப்பில் விட்டு குடிச்சிட்டு அதே கப்பில் அந்த டின்னை பொட்டிச்சு அதில் ஊற்றி டக்குன்னு கட்டான்னு அடிச்சு. இந்த வண்டியில் உள்ள ஆயில் எப்படி இருக்கும் அதே போல் ஒரு மாதிரி புரட்டிட்டு அப்படியே இருந்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு தம்மை பார்த்தாச்சும் ஒரு மாதிரி இருந்து, சரி நம்ம இங்கே சாகக்கூடாது, கீழே எஸ்டேட் விளையில போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து இருந்த இடம் இந்த கல்லறை என்ன இருக்குல்ல, இதில் தான் இந்த ஆயினி மாதிரி என்ன கொல்லாவு பாருங்கள் மக்களே. இதுதான் கொல்லாவு சாஞ்சி கிடக்கும். இதில் தான் நாங்கள் கூடுதல் இருந்து இந்த இடத்தோட தான் இருந்து தண்ணி அடிக்க இடம். இந்த இடத்துல தான் இருந்தேன் நான் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் யாரையும் சாஞ்சி இருந்துக்கிட்டு நான் விஷம் அடிச்சுட்டு அப்படி இருக்க சமயம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மழை துள்ளி விழுந்தது போல இருந்து. என்னடா மழையாக பெய்யுதுன்னு பார்க்காம மழை இல்லை, கண் எல்லாம் மசங்கிட்டு புகையாக அடிச்சுது. என்னடா புகையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த வலை பின்னாவில் நெஞ்சிட்டுருங்க, கண்ணை போட்டு நவிடும். அப்போ எங்கள் மாமியம்மாவும் ஓடி வந்தான். என்ன இது ஒரு வாடை எடுக்குது, விஷம் அடிச்சியா அப்படின்னு. நான் இல்லைன்னு சொன்னேன். அவன் ஒன்று வீட்டில் போய் சொல்லு ஓடுனான். ஓட முன்னாடி எனக்கு அப்படியே பார்த்து நேரம் இருட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா முன்னாடி இந்த புகை ஆவி எல்லாம் பறந்தது போலே இருக்குது. நான் இப்படி கையை போட்டு இப்படி அடித்து தரணும். பார்க்கும்போது ஒரு 7-8 பேர் என் கத்தி எடுத்து குத்தி கீறி எடுத்தது போல் இருந்து, அப்படியே கிழிச்சு எடுத்தது போல இருந்து. அப்படியே வயத்தை பிடிச்சேன். நேராக
ஸ்பீடாக வீடை நோக்கி நடந்தப்போ பகுதியிலே அம்மா நான் விஷம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்படியே போய் 4 மணி வரை யாருமே கொண்டு போகலை. எங்கள் மாமி வந்து டீச்சர் கைச்சம்மா இருக்கா ஸ்கூலில். எங்கள் மாமியை மகன் ஓடி போய் எங்கள் மாமி 4 மணி போல் அப்படி வந்தால இப்படி ஸ்டீவன் விஷம் அடிச்சிட்டான், யாரும் கொண்டு போயிடாது. பிறகு எங்கள் மாமி சத்தம் போட்டு, ஏன்னா இப்படியே செத்துரட்டு அப்படின்னு போட்டிருந்தாவ. அப்புறம் மாமி வந்து சொல்லி டக்குன்னு காரில் கொண்டு போய் ஆஸ்பத்திரி போனேன். ஆஸ்பத்திரியில் போனால் டக்குன்னு மூக்கில் டீப்பு, வாயில் பைப்பு அதெல்லாம் போட்டு ட்ரிப்பு எல்லாம் போட்டு நல்ல இதெல்லாம் பண்ணி பார்த்தா டாக்டரு சொல்லிட்டாரு, தாண்டிட்டு கொண்டு போயிருங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாது, பல்ஸ் எல்லாம் இதாகிட்டு, கொஞ்சம் நேரமாக கொண்டு வந்துருந்தா என்ன இதுன்னு பார்த்து தப்பாக வச்சுருக்கலாம், இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடியேன். அந்த ஒரு உள் வார்மை இருக்குது, யாராவது பேசணுன்னா பேசிவிடுங்க, அவனுக்கு கேட்க. ஆனால் முகத்தை பார்த்து அந்த இதில் இல்லை, அவனுக்கு அந்த உள் வார்மை இருக்குது, யாராவது பேசணுன்னா பேசிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டோன்னே பேச சவுண்டு மட்டும் கேட்கும். எனக்கு உருவம் முகத்தில் கண்ணு முழித்து பார்க்க முடியாது. அப்படி இது அப்போ மனசுக்குள்ளே தோணும், நான் என்னை செத்து போவேன், என்னை யாரையுமே இருட்டை கண்டாலே பயப்படுவேன்னா. அப்படி கண்ணிலண்டு கண்ணீராக பொட்டிப்பா, இது ரொம்ப பாவம் பண்ணிட்டனோ, இது 2 தப்பு பண்ணிட்டனோ, அந்த சமயம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே கடவுளை நோக்கி அப்படி பார்த்தோம், வானத்துலேயாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு, அம்மாயை ஒருக்கா பார்த்துட மாட்டானா, அப்பாயை ஒருக்கா கண் முழிச்சு பார்த்துட மாட்டானா, ஒரு ஏக்கம். அப்படி இப்போவுமே கண் கலங்குது. அப்படி இருக்க சமயம்தான் டாக்டர் சொல்லார், கொண்டு போயிருங்க, இன்னும் ஒரு 1/4 மணிக்கூர் தாண்டாது ஆள் அவுட் ஆகிரும், நைட்டோட நைட்டு அடக்கம் பண்ணிடுங்க, ஏன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும், விஷம் அடித்தா பாடி பார்த்துட்டுங்க 2வது போஸ்டாக இருக்கும், அது இதுன்னு போட்டு பின்னி படைஞ்சிருவாவ, எதனால் அடித்தான்னா, அதனால் கொண்டு போயிருங்கன்னு. அப்படி அப்புறம் எங்கள் மாமியை தான் சொன்னால், நான் கார் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு ரூமில் கொண்டு போட்டிருந்தாவ. எங்கள் அப்பா எல்லாம் என்ன பண்ணாவன்னு சொன்னால், எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் அக்கா மாதிரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டார், அவன் செத்து பண்ணா வந்துடுங்க, நைட்டு விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் அடக்கம் இருக்கும், வந்துடுங்க அப்படின்னுட்டு. அப்புறம் குழி வெட்டுக்கெல்லாம் ஆள் விட்டாச்சு. குழி வெட்டுக்கெல்லாம் ஆள் விட்டாச்சு. குழி வெட்டுக்கெல்லாம் ஆள் விட்டாச்சு. உடனே அவனை வந்து பார்த்துட்டு குழி வெட்டு இந்த ஜென்ரேட்டர்லாம் எடுத்து டீப்பெல்லாம் நான் இப்போ காட்டினேன் இல்லை, அதே இடம் பக்கத்தில் தான் நான் எனக்கு குழி வெட்டின இடம். ஆள் விட்டாச்சு. ஜென்ரேட்ரு இந்த இடத்துல எல்லாம் லைட்டு டீப்பு லைட்டு போட்டு குண்டு வெட்டுவாவ. நான் அங்கே சாவுக்கு நாக்கை போட்டு தண்ணி லாஸ்ட்டு தண்ணிக்கு வாய் எழும்பாது நாக்கை போட்டு. டாக்டர் சொன்னால் சுண்டில் திராட்சைப்பழச்சாறு கூட பற்றக்கூடாது, பட்டன்னா அந்த விஷம் ரொம்ப இதாகிடும் அப்படின்னுட்டு. யாருமே தண்ணி தெரியல. ஆவேசம், அந்த உயிர் போகிற நேரத்தில் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆவேசத்தில் உருண்டு ஏதோ ஒன்று கிடச்சி டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டேன். ஆவேசம் அந்த இதில் குடித்தோன்னா பாந்தி, மூக்கில் கிடந்த டீப்பு பைப்பு ஈப்பெல்லாம் தெறிச்சிட்டு வாமிட்டில் பிறந்தேன். ஹார்ட்டு பெருமை அடிக்கும். ஏன்னா இப்படி நர்ஸு ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்லி, டாக்டர் ஓடி வந்து நெஞ்சில் பிடிச்சி சவுட்டு. அந்த ட்ரிப்பு பாட்டை நான் கீழே தான் விழுந்து கிடந்தேன், பிறகு ட்ரிப்பு பாட்டில் பிடிச்சிட்டு நல்லா இருத்தி போட்டு நெஞ்சில் நின்று சவுட்டு இருத்தி போட்டு சவுட்டுனா அவரோட தூக்கி தள்ளிச்சு. டாக்குன்னு நல்லா இருத்தி சவுட்டம்ப லாஸ்ட் அப்படி பார்க்கம்ப ட்ரிப்பு லேசாக இறங்கினா டக்குன்னு பல்ஸை பார்க்க பல்ஸு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்க. அவருக்கு தலையை போட்டு சொல்லுவார், 1/4 மணிக்கூர் தாண்டா செத்து போனீங்கன்னு உயிர் வந்தது போல இருக்கணும். டக்குன்னு பின்ன மேலே போட்டு நெஞ்செல்லாம் அமைக்க எடுக்கும்போ ட்ரிப்பு இறம்ப ஆரம்பிக்குது, பல்ஸு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கு. அவர் அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு அப்புறம் எங்கே விடிய காலம் வரைக்கும் டைமு அப்படி சில அவதி இருக்கணும். விடிய காலம் நான் எழும்பி அப்படி இருக்கேன், எங்கள் அப்பாட்ட டீ கேட்கேன், எங்கள் அப்பா அப்படியே பார்க்காரு. அப்புறம் டாக்டர் விடிய காலம் வந்தார், 3 நாள் அவதி போட்டார். 3 நாள் அவதி, சில அவதி உண்டு 3 நாள் அப்படி அந்த டைமுக்கு பேரானும். 3 நாள் வரை வெயிட்டு, அந்த குழியம் வெட்டி எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்தாவ. 3 அன்னைக்கு அந்த டைம் எல்லாம் தாண்டியாச்சு அப்படின்னாரு. டாக்டர் என்னை கட்டி சேர்ந்து பிடிச்சிட்டு, நீ ஒரு அதிசய பிறவி, உனக்கு சாவே கிடையாது, இந்த மாதிரி சரித்திரத்தில் உயிர் போய் வந்தது வருத்தம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு நல்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். எங்கள் அப்பா தலையில் கையை வச்சிருக்காண்டவா இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 15 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், யாருமே என்னை பார்க்க வரல. மதத்து சாவுக்கு போனவன் தானே, இவனெல்லாம் எனக்கு போய் பார்க்கணுன்னு எங்கள் பேக்கரியிலேருந்து பழமோ யாராவது விட்டால் கொடுத்து விடுவா, ஆப்பிளோ ஆரஞ்சு
இந்த புக்கு ஏதாவது நேரம் போயிலன்னா படிச்சுட்டு இருக்கு. மேலே ஒரு ரூமில் தனியுமே அந்த ஜன்னல் ஓரமாக ரோடையே பார்த்துட்டு இருப்பேன். நான் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துட்டு போவானுவேன் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸு பிள்ளைகள் ஒரு 3-4 பிள்ளைகள் அதில் வந்து அடி போயிட்டுருக்கோம். சின்ன வயசாக விஷம் வர அடிச்சிருக்கேன். அந்த பிள்ளைகள் அதில் வந்து நான் சாப்பிடணுன்னா அதுவும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அதில் ஒரு பிள்ளை வந்து நட்டு 3-4 பிள்ளைகளும் சேர்ந்து வந்துட்டு அந்த புக்கை நான் படித்து ஆனால் நீ இன்னும் சின்ன வயசில் எதுக்கு விஷம் அடிச்சிங்க சொல்லுங்கள், எங்கள்கிட்டயா சொல்லுங்கள். நான் உடனே சரி நம்ம கதையை தான் யாருமே கேட்கலையே, இந்த பிள்ளைகள்கிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா என் கதையை சொல்லி ரோடை பார்த்து சொல்லி நினச்சின். நான் இந்த லவ் பண்ணது, இந்த லவ் ஃபெயிலியனானது, அதுக்கப்புறம் குடி வளர்ந்தது, இதுலேருந்து என்னால் நிப்பாட்ட முடியலை, என்ன செய்ய வீட்டில் எல்லோரும் ஏச தொடங்கிட்டாவ, யாருமே என்ன சேர்த்துக்கல, அனாதை போல் ஆகிட்டு என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைலாம் ஆரஞ்சு பழத்தை தின்னுட்டே இருந்தால ஒரு பிள்ளை மட்டும் கண்ணில் கண்ணீராக வருது, மூக்கை உறிஞ்சி அழுதுட்டு இருந்து. நானும் என்ன நினச்சேன், நம்ம கதையை கட்டு தான் பிள்ளை அழுகான்னு சொல்லிட்டு நானும் டக்குன்னு பேச்சை நிப்பாட்டிட்டு எனக்கும் அழுக வந்துட்டு அந்த பிள்ளை அழுதோன்னு. நான் நீங்கள் அழாதுங்க, என் சோகம் என்னோடைய போட்டு, என் கஷ்டம் என்னோடைய போட்டு நீங்கள் அழாதுங்கன்னு. ஒன்று அந்த பிள்ளை இல்லை அதுக்கு அழையில் ஆரஞ்சு பழத்தை உடச்சேன்னா சாறு கண்ணில் பட்டுட்டு அதான் கண்ணு கலங்கிட்டு அப்படின்னு. எனக்கும் சேம் ஆகி போச்சு. நம்ம கதையை கேட்டு தான் அழுகணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல கஷ்டங்கள் அனுபவித்து 15 நாளுக்கு பிறகு வெளியே வந்து டாக்டர் சொன்ன நீ ஆல்கஹால் தொட்டியான்னா அவ்வளோதான், குடலில் எல்லாம் டீப்பு அது இது வச்சுருக்கு, அவ்வளோதான், தயவுசெய்து இங்கே வந்துடாத அப்படி தொட்டா இதுதான் உனக்கு கடைசி இது பார்த்துக்கணும். எங்கள் அப்பா நம்பினார், என் பையன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களை நான் அப்படியே இருந்திருக்கலாம், என்ன செய்ய நண்பர்களுக்கு கூட சேர்ந்து பின்ன பேசி கொஞ்சம் போல் தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பின்ன என் வாழ்க்கை ஆரம்பிச்சு. அதில் இருந்து குடித்து எங்கள் அப்பா லாஸ்ட்டு தென்னை மாத்திரை வாங்கி வச்சுருந்தார். நமக்கும் வயசாகியாச்சு, அம்மாயும் வயசாகிட்டு, இவனை யாரும் பார்க்க மாட்டாவா, அனாதை போல் நாயோடையும் கேவலம் ஆகிடுவான், நம்ம தென்னை மாத்திரையை கொடுத்து இவனை கொன்றுவான், நம்ம பாவம் நம்மளோடைய போட்டுன்னு அப்படின்னு தென்னை மாத்திரை வச்சுருந்தாவ. அந்த சமயம் எங்கள் அப்பா என்ன கொஞ்சம் ஸ்நேகமாக இருந்தது, ஏன்னா ஒரு டவுட்டு நல்ல பாசமாக இருக்கார், என்னதோ நடக்க போகுது அப்படின்னு. அந்த டைமு தான் ரமேஷ்ன்னு சொல்லவர் நாகர்கோயிலில் கார்மர் ஸ்கூலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கார். அவர் ஒரு குடி நோயாளி நல்லா இருக்கார். எங்கள் மாமிய மகனும் அவர் ஃப்ரெண்டு, மாமிய மகன் சொல்லி அப்படி என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் அப்படி தான் கார்மர் ஸ்கூலில் நான் 2011 அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து கிறுக்கன் அது இங்கேருந்து போகும்போலே வர முள்ளாக தான் போனேன். கிறுக்க நாட்டு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பைத்தியாரம் போல் கட்டி எடுத்து போட்டிருந்தாவ. பல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அங்கேயும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க பார்த்தாவ. கடவுள் புண்ணியத்தில் அங்கே இருந்தும் வருது. இப்போ ஒரு மாதம் அப்படி இருந்தாவ வீட்டுக்கு விடலை. பின்ன நீ 3 மாதம் இருந்து போ அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க ஆரம்பித்தேன். இது 2 தொடச்சி இன்னொரு இதில் பேசுவோம். நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோவை யாரும் கேட்காம விடாதுங்க. இது உங்களுக்கு முக்கியமானது. எனது அனுபவம் உங்களுக்கு தெம்பு நம்பிக்கை வளர்க்கும். குடிக்காமல் இருக்குது இது இன்னும் நிறைய உண்டு. என்னென்ன வாழ்க்கையில் நடந்தது அது ஒன்று நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.